அன்பரே, இன்று ஆடிப்பூரம் திருக்கழுகுன்றம் ஸ்ரீ பக்தவத்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் செங்கல்பட்டிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருக்கழுகுன்றத்தில் உள்ளது. வேதமே மலையாக இருப்பதால் வேதகிரி என பெயர் வந்தது. வேதாச்சலம், கதலிவனம் என்றும் பெயர்களும் இதற்கு உண்டு. மலை மீது உள்ள கோவில் மலைக்கோவில் என்றும், ஊருக்கு நடுவே உள்ள கோவில் தாழக்கோவில் என்றும் அழைக்கப்படும். மலை 500 அடி உயரம் உள்ளது. மலையில் நாள்தோறும் உச்சிப்போதில் கழுகு வந்து உணவு பெற்றுக்கொள்வது வழக்கம். இங்கே இதற்கு பட்சி தீர்த்தம் என்றும் பெயர். மலை மீது உள்ள கோவிலில் இறைவன் சுயம்பு மூர்த்தமாக வேதகிரீஸ்வரர் என்ற பெயரிலும், இறைவி சொக்கநாயகி என்னும் பெயரிலும் உள்ளார். சுனை ஒன்றும் உள்ளது. மலைப்பாதை செம்மையான படிகளோடு உள்ளது. கிரிவலம் வர நல்ல பாதை உள்ளது. மார்க்கண்டேயர் வழிபட்ட தலம் இது. அன்னை அன்னக்காவடி விநாயகர், சனி பகவான் முதலிய சன்னதிகள் உள்ளன. இங்குள்ள சங்கு தீர்த்தத்தில் விடியற்காலையில் நீராடி இம்மலையை வலம் வந்து வணங்கினால் உடற்பிணிகள் நீங்கும். மூவர் பாடலும் பெற்ற தலம். மணிவாசகருக்கு இறைவன் குருவாக காட்சி தந்த இடம். அந்தகக்கவி வீரராகவ புலவர் இங்கே தலபுராணம் பாடியுள்ளார். ஊருக்குள்ள கோவில் தாழக்கோவில் எனப்படுகிறது. சன்னதி வீதியில் திருவாவடுதுறை ஆதீன மடம் உள்ளது. மிக பழமையான கோவில் இது. 4 புறமும் கோபுரங்கள் உள்ளன. கிழக்கு கோபுரம் பிரதானமானது. கோவிலுக்கு வெளியே தேர்கள் உள்ளன. நேர் எதிரில் உள்ள சங்கு தீர்த்தத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இங்கே சங்கு பிறக்கிறது. மார்க்கண்டேயர் வழிபட பாத்திரமின்றி தவிக்க இறைவன் சங்கை உற்பத்தி செய்தான். அது முதல் 12 ஆண்டுக்கு ஒரு முறை இக்குளத்தில் சங்கு பிறக்கிறது. இந்த ஆண்டு அந்த அற்புதம் நிகழ்ந்தது. தாழக்கோவில் கிழக்கு கோபுரம் 7 நிலைகள் உள்ளது. உச்சியில் நவ கலசம் உள்ளது. உள்ளே இடப்பால் 16 கால் மண்டபம் உள்ளது. வெளிப்பிரகாரம் வலம் வரும்போது விநாயகர் மற்றும் ஆமை மண்டபம் உள்ளது. வடக்கு வாயிலை அடுத்து நந்தி தீர்த்தம் உள்ளது. கரையில் நந்தி உள்ள அடுத்து 4 கால் மண்டபம், 5 நிலைகள் கொண்ட கோபுரம் கடந்தால் அனுக்கிரக நந்திகேஸ்வரர் தேவியோடு காட்சி தருகிறார். வலமாக வரும்போது சோமாஸ்கந்த சன்னதி உள்ளது. இப்பிரகாரத்தில் ஆத்மநாதர் சன்னதியும் உள்ளது. இதன் எதிரில் மாணிக்கவாஜகர் சன்னதி, வண்டு வன விநாயகர், ஏகாம்பரநாதர், ஜம்புகேஸ்வரர், அருணாச்சலேஸ்வரர் சன்னதிகளும் உள்ளன. ஆறுமுகன் சன்னதியும் உள்ளது. முக மண்டபத்துடன் திரிபுர சுந்தரி அம்பாள் சன்னதி உள்ளது. நின்ற திருக்கோலம் மார்பில் ஸ்ரீசக்கர பதக்கம் சார்த்தப்பட்டுள்ளது. ஆடிப்பூரம், பங்குனி உத்திரம், நவராத்திரியில் வரும் நவமி ஆகிய 3 நாட்களில் மட்டுமே அம்பாளுக்கு முழு அபிஷேகம் நடைபெறும். மற்ற நாட்களில் பாதத்திற்கு மட்டுமே அபிஷேகம் நடைபெறும். அம்பாளுக்கு எதிரில் பிரத்யக்ஷ வேதகிரீஸ்வரர் சன்னதி உள்ளது. அடுத்து நடராஜர் சபை உள்ளது. கொடிமரத்தில் வலப்பால் அகோர வீரபத்ரர் சன்னதியும் உள்ளது. கால துவாரபாலகரை வணங்கி உள்ளே சென்றால் உள் சுற்றில் சூரியன், விநாயகர், சுந்தரர், 63 7 சிவலிங்கங்கள் முதலிய சன்னதிகள், பைரவர் முதலிய சன்னதிகள் உள்ளன. பைரவர் இங்கு வாகனமின்றி இருக்கிறார். கருவறையில் மூலவர் பக்தவத்சலேஸ்வரர் சதுரபீட ஆவுடையாரில் உள்ளார். கருவறை கஜபிருஷ்ட அமைப்பில் உள்ளது. கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை உள்ளனர். சண்டிகேஸ்வரர் சன்னதியும் உள்ளன. தீர்த்த கிணறும் உள்ளது. ஆண்டுதோறும் சித்திரையில் பெருந்திருவிழா நடைபெறுகிறது. கொடி ஏற்றம், யாகசாலை முதலியன மலைக்கோவிலில் நிகழும். திருவீதி உலா அனைத்தும் கீழ்கோவிலாகிய தாழக்கோவிலில் நடைபெறும். 3ஆம் நாள் காலையிலும் 10ஆம் நாள் இரவிலும் சுவாமி அதிகாரநந்தி வாகனத்தில் கிரிவலம் வருவார். ஆடிப்பூர விழாவில் 10ஆம் நாள் அம்பாள் கிரிவலம் வருவார். இது தவிர பிரதோஷம், அமாவாசை, நவராத்திரி, பௌர்ணமி,
கார்த்திகை தீபம், தீபாவளி, பொங்கல், வருடப்பிறப்பு போன்ற பல விழாக்கள் இங்கு நடைபெறும். மூவரும் தேவாரம் பாடிய தலம் இது. திருவாசகம் பெற்ற தலம். திருமணப்பேறு, மகப்பேறு, மனக்குழப்பம், மன நிம்மதி மற்றும் உயர்கல்வி போன்றவர்க்கு இங்கு மக்கள் வேண்டி நிற்கிறார்கள். எல்லா நலன்களும் அருளும் திருக்கழுகுன்றம் ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனாய ஸ்ரீ பக்தவத்சல பிரானை வணங்கி நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.